அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதரம் இன்றைய தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நம்முடைய இன்றைய செய்தியின் தலையங்கம், உங்களால் மாற்ற இயலாததை கர்த்தர் உங்களுக்காக மாற்றுவார். அல்லேலூயா. நம்மால் மாற்ற இயலாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்காக மாற்றி அமைப்பார். ஆமென். இந்த உலகத்தில் சில காரியங்களை நம்மால் மாற்ற முடிகிறது, சில காரியங்களை பல முயற்சிகளை செய்தும் நம்மால் இதுவரையிலும் மாற்றி அமைக்கவே முடியவில்லை. நம்மால் மாற்ற முடியாத காரியங்கள் என்றும் இருக்கிறது. இந்த உலகத்தில் இயற்கையை நம்மால் ஒருபோதும் மாற்றவே முடியாது. இரவு பகலை நம்மால் ஒரு நாளும், பகல் இரவாகவும் இரவு பகலாகவும் நம்மால் மாற்ற முடியாது. பெய்கிறதான மழையையோ வெயிலையோ நம்மால் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் இவைகளை எல்லாம் படைத்து நம்மை உருவாக்கின ஆண்டவரால் இவைகளையும் நமக்காக மாற்றி தர முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தினதான போது, எகிப்திலிருந்து சொத்திரம் கானானுக்கு நேராய் வழிநடத்தின போது, ஆண்டவராகிய தேவன் அவர்களை பகலிலே சொத்திரம் என்ன கொடுத்தாரு? மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய தேவனால் இயற்கையையும் தேவ பிள்ளைகளுக்காய் மாற்ற முடியும். நம்மால் இரவு பகலை மாற்ற முடியாது என்று சொல்லுகிறோம், கால சூழ்நிலையை மாற்ற முடியாது என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் நமக்காக எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க ஆண்டவரால் இயலும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களால் உங்கள் வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் இன்னும் மாறவில்லை. முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், முன்னேற்றம் அடையவில்லை. ஒரு திருப்பு முனை அமைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் அமையவில்லை. ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். நாம் மாற வேண்டும் என்று, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்று பல வருடங்களாய் பல நாட்களாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் சில நேரங்களில் தோல்வி உருகிற போது, தோல்வி வருகிற போது ஆண்டவர் இயேசு சொன்னார், இயேசு இல்லாத வாழ்க்கையிலே சில நேரங்களில் ஏமாற்றம் வரும். ஆனால் இயேசு உங்களோடு இருந்தால் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதனுடைய முயற்சி சில நேரங்களில் தோற்று போகிறது. மனிதன் மாற வேண்டும் என்று விரும்புகிறான், அல்லது மாற்றங்கள் உருவாக வேண்டும். ஒரு ஓலை குடிசையில் இருக்கிற மனுஷன் ஒரு மாடிக்கு மாறணும்னு விரும்புறான். ஒரு சின்ன ஒரு தொழிலில் இருக்கிற மனுஷன் இந்த தொழில் எப்படியாவது மாறணும்னு விரும்புறான். சொல்றது சூத்திரம். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற அல்லது 5th ரேங்க்ல இருக்கிற பிள்ளை என்ன நினைக்கும்? எப்படியாவது 2nd ரேங்க்குக்கு போயிடணும். ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. மாற்றம் உருவாகும் என்று சொல்லி பல விதங்களிலே நாம முயற்சி செய்கிறோம், முயற்சி பண்ணி தான் பார்க்கிறோம், ஆனாலும் அவன் முடியல. முயற்சி பண்ணி தான் பார்க்கிறோம், எப்படியாவது வெளியே வந்துடலாம், எப்படியாவது முன்னேறலாம், எப்படியாவது சாதிச்சிடலாம், எப்படியாவது இந்த பிரச்சனை இந்த பலவீனம் மாறும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சுயபலத்தால் சுய முயற்சியால் இவைகள் மாறாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இது உங்களால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். அல்லேலூயா. சில காரியங்கள் மனிதனால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும். நம்முடைய சுயமுயற்சியால் முடியாதது, நம்மால் மாற்ற இயலாததை ஆண்டவர் இயேசு உங்களுக்காக மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பழக்க வழக்கங்களை நம்மால் மாற்ற முடியாமல் இருக்கலாம். தெரியாம செஞ்சுட்டு இதை இப்போ என்னால விடவே முடியல, மாற்றவே முடியல, இதை விட்டு என்னால வெளிவர முடியல அப்படின்னு நம்ம சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் இருந்தால் ஒரு புதிய மாற்றம் உங்களுக்குள் உருவாகும். அல்லேலூயா. சில மனிதர்களை பார்த்து சொன்னால், இந்த பழக்கத்தை விட்டு வெளியே வாருங்களேன் அப்படின்னா சொல்லுவாங்க, என்னால இதை விடவே முடியல, விட்டு வெளியே வர முடியல அப்படின்னா, நம்மில் ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க நினைக்கின்ற போது அவைகள் சில நேரத்தில் தோல்வி வருகிறது. ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அது வெற்றியாய் நிறைவு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 114வது சங்கீதத்திலே 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 114ஆம் சங்கீதம் 8வது வசனம். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் கண்மலையை
தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் இயேசுவால் மாற்ற முடியும். அல்லேலூயா. கற்பாறையா இருக்கிறதையே ஆண்டவர் தண்ணீர் வருகிற ஒரு பாதையாய் மாற்றுவார். அல்லது சோத்திரம், கற்பாறையாய் இருக்கிறதை நீரூற்றாய் கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்மளா கற்பாறையை பார்த்தா இது கற்பாறையா தான் இருக்கு, மழை பெஞ்சாதான் மலையிலிருந்து தண்ணி வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இயேசு நினைத்தால் அந்த கற்பாறையே தண்ணீர் வருகிற ஊற்றாய் கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்ம எப்பவும் எதிர்பார்க்கிறோம், நம்ம பக்கத்துல இருக்கிற ஆறுகளை பார்க்கும் போது மழை வந்துட்டா ஆத்துல இருந்து தண்ணி அதிகமா வந்துடும், குளிக்க முடியாது. ஆத்துல நம்ம எல்லாரும் என்ன செய்ய முடியாது, தடை விதிக்கப்பட்டு விடுகிறது, போக முடியாது. ஆனால் மழை வந்தால் மாத்திரமே கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்துமே எதிர்பார்க்கிற வேளையில், ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவர் மழை பெய்தாலும் வெயில் வந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் கண்மலையாய் அல்லது திடனாய் இருக்கிற ஒன்றுமில்லாத வாழ்க்கையை கூட இயேசுவால் நீரூற்றாய் மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். வேதாகமத்தின் அடிப்படையில் 3 சம்பவங்கள், வேதாகமத்தில் இயேசு செய்ததான 3 அற்புதங்கள் அல்லது அதிசயங்களை குறித்து 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து நாம் ஜெபத்திற்கு நேராக செல்லுவோம். முதலாவதாக சோதரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 17 உடைய சம்பவங்களிலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். இங்கே 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் இயேசுவினிடத்திலே வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், தண்ணீரிலும் விழுந்து விடுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் அவனை சுத்தமாக்க முடியல. ஆமென். இங்கே ஒரு மனிதன் ஆண்டவருடைய கரத்திலே வந்து வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான், இந்த மகன் சந்திரலோகியா இருக்கிறான், தீயை பார்த்தா தீயில விழுந்துடுறான், தண்ணியை பார்த்தா தண்ணியில விழுந்துடுறான், இவன் எப்போ இவன் உயிருக்கு என்ன ஆகும் என்று எனக்கு தெரியல. ஆண்டவரே, உங்க சீசன் இடத்துல கொண்டு போனேன், ஆனால் உங்களுடைய சீசன் அவர்களை குணமாக்க முடியவில்லை. இவன் சீசன் இடத்துல கொண்டு வந்தான்னா அதுக்கு முன்னாடி எத்தனை மருத்துவ இடத்துல போயிருப்பான், எத்தனை வைத்தியர்களை பார்த்திருப்பான். ஆமென். இங்க இயேசுப்பாவை சீசர்களை தேடி வருவதற்கு முன்பதாக இந்த மனிதன், இந்த பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்தவுடனேயே எத்தனை வைத்தியர்களை பார்த்திருப்பான், எத்தனை மருத்துவரை தேடி சென்றிருப்பான், எத்தனை மனிதர்களை உதவிக்காக நாடி இருப்பான். இவைகளெல்லாம் தோல்வியுற்ற போது, மனிதர்களை தேடி சென்ற போது வாழ்க்கையில் தோல்விகளை வந்து கொண்டிருக்கிறது. இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையே கிடைக்க முடியவில்லை. மனிதர்களால் இந்த பலவீனத்தை மாற்ற முடியாத நிலை. இப்பொழுது சீசர் இடத்துல கொண்டு வந்தா மனிதன மருத்துவரால் முடியல, வைத்தியனால முடியல, ஏசப்பாவுடைய சீசர்களாலேயாவது முடியுதா பாப்போம் அப்படின்னு கொண்டு வந்தா அந்த சீசர்களாலேயே முடியல. இப்ப இந்த மனிதன் வந்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே மகனை தருகிறேன், என் மகனுக்கு எப்படியாவது ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன போது ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து சொன்னார். 17வது வசனத்திலே இயேசு பிரதியுத்தரமாக, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ வைத்தியர்களால் முடியவில்லை, மருத்துவர்களால் முடியவில்லை, மனிதர்களால் இந்த பலவீனத்தை குணப்படுத்த முடியவர்களை, இதுக்கு மேல சீசர்களாலேயே ஒரு சுகத்தை கொடுக்க முடியவில்லை. இப்ப ஏசப்பா சொல்றாரு, உங்களால எல்லாம் முடியலையா, அவனை என்னிடத்துல கொண்டு வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்களிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் விடுதலை கிடைக்காதா, ஏதாவது ஒரு விதத்திலே வெற்றி கிடைக்காதா, ஏதாவது ஒரு விதத்திலே என் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாதா என்று சொல்லி ஒரு மாற்றத்திற்காக, ஒரு விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற இயங்குகிற இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் மனிதனிடத்தில் ஓடினீர்கள், முடியவில்லை. சுயபலத்தால் ஓடி பார்த்தீங்க, முடியல. எவைகளை எல்லாம் உங்களால முடியலையோ அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா.
இன்னைக்கு நீங்க ஏசப்பா கையில நம்மளால் முடியல ஆண்டவரே, என்னால சாதிக்க முடியல ஆண்டவரே, என் சுயபலத்தால ஓடி பார்த்து விட்டேன், எவ்வளவோ முயற்சி செஞ்சு விட்டேன், என்னால முடியல அப்படின்னு அவருடைய கரத்தில் நம்மை கொண்டு வந்தால் இயேசு இன்னைக்கு கேட்கிறார், நீங்க என்னிடத்தில் கொண்டு வாங்க. மருத்துவர்கள் சொல்லுவாங்க சில நேரத்துல, எங்களால முடிய மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேல எங்களால முடியாது அப்படின்னு சொல்ற நேரத்துல இப்ப எல்லாரும் உதறி தள்ளிட்டாங்க, எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. சீசர்களே நம்பி போன சீசர்களே சொல்லிட்டாங்க எங்களாலேயும் முடியலன்னு. ஆனா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை மரண பரியந்த நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இப்ப ஒருத்தங்களாலேயும் முடியல அப்படிங்கிற நிலைமையில ஏசப்பாவை தேடி வந்த போது இயேசு சொன்னார், உங்களால எவைகளை எல்லாம் முடியலையோ என் கையில கொடுங்க, அதை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தருவேன். உங்களால் அதை மாற்ற முடியவில்லை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்ற உங்களால முடியல, ஆனால் என்னிடத்தில் வந்தால் அந்த பிரச்சனையை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசப்பா திடீர்னு ஒரு 3 நாள் ஊழியம் பண்ணிட்டு ஜனங்கள் எல்லாம் மலையில உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்து சீசர்கள் கூட்டம் முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிட்டு. ஏசப்பா சொன்னாரு சீசர்களை பார்த்து, என் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. சீசர்கள் 1 நிமிஷம் நினைச்சிருப்பாங்க, இந்த 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியிருப்போம். திடீர்னு ஏசப்பா இப்படி சொல்றாரு, சாப்பாடு எங்க போய் கொடுக்க? 5000 10,000க்கு மேலான ஜனங்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, வனாந்தரமான இடம், மலையான இடம், இந்த இடத்துல இந்த நேரத்தில் எப்படி சாப்பாடு கொடுப்பது அப்படிங்கிற கேள்வி சீசர்களுக்கு இருக்கிறது. ஆனா ஏசப்பா சொல்றாரு, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்கிறார். சீசர்கள் கேட்கிறாங்க, எப்படி ஆண்டவரே கொடுக்க முடியும்? இப்போ கூட்டத்துல ஒரு மனுஷன் சீசன் போய் சொல்றான், ஆண்டவரே ஒரு சிறு பையன் இருக்கிறான், இந்த சிறு பையன்ட்ட 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் ஆண்டவரே இருக்கு. அப்ப இயேசு சொன்னாரு, உங்களுடைய பார்வைக்கு அவைகள் 5 2 தான், ஆனா அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி அல்லது நம்முடைய தகுதி ஒருவேளை மற்றவருடைய பார்வைக்கு என்பதாய் கொஞ்சமாக இருக்கலாம். அல்லேலூயா. மற்றவருடைய பார்வைக்கு ஏளனமாக இருக்கலாம். சீசர்கள் சொன்னாங்க 5 அப்பமும் 2 மீன் தான் ஆண்டவரே இருக்கு. ஏசப்பா சொன்னாரு, அதை எங்கிட்ட கொண்டு வாங்க நான் என்று சொல்லி ஆண்டவர் அதை ஆசீர்வதித்த போது 12 கூடைகள் அவங்க சாப்பிட்டு போக 12 கூடை மீதம் எடுத்தார்கள். அல்லேலூயா. எனக்கு ஏசப்பா கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்க வாழ்வை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா, நீங்க அநேக காரியங்கள் பிரயாசப்படுகிறீர்கள், முடியாது என்று நினைக்கிறீர்கள், மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இந்த மனிதன் எப்படி தன்னுடைய பிள்ளையினுடைய பலவீனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு விரும்பினானோ, அதே போல நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு மாற்றம் எப்படியாவது நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சுயபலத்தால ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ சுயபலத்தால ஓடுனா உன்னால சாதிக்கவே முடியாது, ஒரு நாள் மாற்றம் வர போறதில்லை, நீ என்னிடத்தில் வா. அல்லேலூயா. அதுதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உங்களால் முடியாதவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள், உங்களால் சாதிக்க முடியாதவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசுவினிடத்திலே இன்றைக்கு அந்த மனிதன் கொண்டு வந்ததை போல, அந்த சிறு பையன் இயேசுவினிடத்தில் கொடுத்ததை போல, நம்முடைய வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் அர்ப்பணிக்கிற போது, அவருடைய கரத்தை நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்மால் முடியாது இந்த உலகத்தில் சாதிக்கவோ, உலகத்தில் ஒரு மேன்மையை காணவோ, உலகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதோ நம்முடைய கரத்தில் அல்ல, எல்லாம் தேவ கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சுந்தரம். இப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த மனிதனை கொண்டு வர சொல்லி சுந்தரம் நம்ம 17வது வசனத்தை வாசிக்கும் போது கடைசி அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 18வது வசனம், இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிற வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் மாற்றங்கள் உருவாகாமல் இருக்கலாம். ஆண்டவருக்கு நமக்கும் தொடர்பில்லாமல் இருக்கும் போது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் மாற்றங்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் இயேசு சொன்னார், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது, இயேசு அவனை அந்த பிசாசை அதட்டின போது அந்த நேரமே அந்த நொடியே அந்த இளைஞன் சொஸ்தமானான், விடுதலையை பெற்றுக் கொண்டான். அவனுக்குள் ஒரு மாற்றம் உண்டானது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இயேசுப்பாவிடத்துல வந்தா, இயேசுப்பாவோடு ஒரு நெருங்கின உறவு, இயேசுப்பாவோடு நெருங்கின ஒரு அன்பு, ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுவீர்களே ஆனால், இயேசுப்பா கிட்ட முழுமையா வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு பாதி, ஆண்டவர்கிட்ட பாதி இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். உலகத்துக்கு கூட சேரும்போது உலகத்துக்குரிய காரியம், ஆண்டவர் கூட வரும்போது ஆண்டவருக்குரிய காரியம். ஆண்டவர் உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நம்ம முழுவதும் ஆண்டவரிடத்துல வரணும். ஆண்டவருக்கும் உலகத்துக்கும் பங்கில்லை. ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற போது, தேவனோடு நெருங்கி வாழுகிற போது, அவர் மாத்திர போது நம்பி வந்துட்டான். அவர் சொல்லுகிறார், இனிமே நீ கவலைப்படாத, உனக்கு விடுதலையை தருவதற்கு, ஒரு மாற்றத்தை தருவதற்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் நீங்கள் உங்களால் மாற்ற இயலாத அல்லது மனிதர்களை நம்பி போய் மாற்ற இயலாத காரியங்களை அவரிடத்தில் கொண்டு வந்தால் அவர் உங்களுக்காய் மாற்றுவார். அல்லேலூயா. சில நேரத்துல சில ரிப்போர்ட்டுகளை பார்த்து, சில ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து, சில டாக்டர் எழுதின நம்முடைய பேப்பர் எல்லாம் பார்த்தோன்னு, ரிப்போர்ட்டை கேட்டோன்னு நம்ம ஒரு நிமிஷத்துல பயந்து போயிடுறோம். நம்முடைய இருக்கிற பலவீனத்தை விட அதிகமான பலவீனத்தை நம்ம வருத்திக் கொள்ளுகிறோம். சில நேரத்துல இப்ப சொல்லுவாங்க, ஐயோ உங்களால அவ்வளவுதான், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவான் டாக்டர், பரவாயில்லை, இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. நம்மள பிரஷரை கொஞ்சம் கூட ஏற்றி அப்படியே ஒன்று சொல்றேன், பயப்படாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள் இருந்தால், நீங்கள் ஜெபத்தோடு எந்த இடத்தில் இருந்தாலும், கர்த்தர் ஒரு ரிப்போர்ட்டை மருத்துவர் சொல்லுகிறதான காரியத்தை கூட ஆண்டவரால் மாற்றி தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மருத்துவர் சொல்லுகிற அடுத்த முறை உங்களை பரிசோதிக்கிற போது அந்த பிரச்சனை இல்லாமல் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆமென். இப்ப பெருசா இருக்கலாம், சரீரத்துல இது முடியாத பலவீனமா இருக்கலாம், இப்பொழுதே போகக்கூடிய கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இன்னொரு முறை பார்ப்போமே அப்படின்னு சொல்ற போது ஒரு மாற்றத்தை ஆண்டவரால் உருவாக்க முடியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். என்னைக்கு என் நிலை மாறும்? எல்லாருமே மாற்றத்தை தான் எதிர்பார்த்து இருக்கிறோம். என்னைக்காவது இந்த மாற்றம் வேறு, அந்த மாற்றம் வேறு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. மாற்றம் உருவாகும். ஜெபத்தோடு உங்க வாழ்க்கைய ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து பாருங்க, அவர்கிட்ட வந்து பாருங்க, உங்க உள்ளத்தை முழுவதுமா இயேசுப்பட தந்து பாருங்க, இயேசுவின் வாழ்க்கை நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது எப்ப தெரியுமா? அவரை நம்பி வருகிற போது, அவரை சார்ந்து வாழுகிற போது. இயேசுதான் தஞ்சோன் அவர் பாதத்துல விழுந்துட்டோன்னா என் பிள்ளை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என் பிள்ளை என்ன நம்பி வந்துட்டானே அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உன் கரத்தை பிடிப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்மளை கரத்தை பிடிச்ச கரங்கள் எல்லாம் நம்மளை விட்டுடலாம், ஆறுதல் சொன்ன மனுஷன் கூட விட்டுடலாம், உறவுகள் கூட வெறுத்தரலாம். ஆனால் உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது மனிதன் அல்ல, ஆண்டவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றம் உருவாகணும்னா ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும்னு அவர் கரத்துல கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. சோதரம். இரண்டாவதாக வேதாகமத்திலே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சோதரம் 2 முதல் 7 முடிய திருவசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, இங்கே இயேசுவினுடைய சீசனாகிய பேதுரு ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக மீன் பிடிக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. பேதுருவினுடைய வேலை என்ன? மீன் பிடிக்கிற வேலை, மீன் பிடிக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக வருகிறார். இப்போ வருகிற போது சீசனாக போகிறதான பேதுரு மீன் பிடித்துட்டு இப்போ ராத்திரி ஃபுல்லா மீன் பிடிக்க போயிட்டு ஒரு மீன் கிடைக்காம வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். வலை அலசுவது என்ன? அதில் மீனுக்கு பதிலாக பல தூசிகள், அது குப்பைகள், அங்க இருக்கிறதான பாசிகள், கடல் பாசிகள் எல்லாம் அந்த வலையில சிக்கி இருக்கிறது, வேண்டாதது. இது வேண்டாததெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு தேவையானது இன்னும் என்ன செய்யல, கிடைக்கவே இல்லை. இப்ப இயேசு வருகிறார். சோதரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது,
சத்தமா வாசிக்கலாமே. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். சோதரம் அடுத்த வசனம். அப்பொழுது ஒன்றில் ஏறினார். போதும். இப்பொழுது ஆண்டவர் இந்த படகை அவர் ராத்திரி ஃபுல்லா எதுக்கு பயன்படுத்தினாங்க தெரியுமா? மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. ஆனா இப்ப ஏசப்பா கேட்கிறாரு, இப்ப உன் படகு கொஞ்சம் எனக்காக தாப்பா, நான் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. நான் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு ஏசப்பா கேட்டோன்னே இந்த பேதுரு ஒரு நேரமும் நினைக்கல, ராத்திரி ஃபுல்லா எவ்வளவு டீசல் செலவு பண்ணி இல்லை நாங்கள் பிரயாசப்பட்டு அல்ல அந்த போட்டை தள்ளி கொண்டு போய் பிரயாசப்பட்டு மீன் கூட கிடைக்கல, நானே வேதனையில் இருக்கிறேன், இந்த ஏசப்பா வந்து என்கிட்ட பிரசங்கம் பண்றதுக்கு போட்டை கேட்கிறாரு. இல்ல ஆண்டவர் என்னால முடியாது அப்படின்னு அவன் சொல்லல. உடனடியா தன் படகை ஆண்டவருக்கு என்று கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இயேசு அதன் மேல் ஏறினார். அது படகளை உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு ஆண்டவர் அந்த மனிதனுடைய நிலையை பார்த்தார். அல்லேலூயா. இந்த பேதுரு ஆண்டவர் வந்த உடனேயே, ஆண்டவரே ராத்திரி ஃபுல்லா மீன் பிடிச்சேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனாலதான் வலையை கழுவிட்டு இருக்கிறேன்னு ஒரு காரியத்தை ஏசப்பாட்ட அவன் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய நிலைகளை, உங்கள் விருப்பத்தை, உங்கள் மனதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் உறவுகள் அறிவதில்லை, உன்னுடைய குடும்பத்தார் அறிவதில்லை, ஆனால் இயேசு உன்னை குறித்து அறிந்திருக்கிறார். உன் விருப்பம் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை அறிந்த இயேசு இப்ப பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சோத்திரம், 4வது வசனத்திலே அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்றார். அல்லேலூயா. அலசி கொண்டிருந்த வலை இப்ப ஏசப்பா சொல்றாரு, இப்ப கொஞ்சம் தள்ளி உன் படகை கொண்டு போய் உன் வலையை போடுப்பா அப்படின்னார். இப்ப உடனே ஏசப்பா பார்த்து இந்த பேதுரு சொன்னார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒண்ணுமே அகப்படல, ஆயினும் உமது வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிக்கணும், இயேசுவினுடைய பின்னணியம் என்ன? அவர் தச்சு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன். இந்த யோசேப்பினுடைய பணி என்ன? தச்சு வேலை செய்த ஒரு மனிதன். இந்த குடும்பத்தின் பின்னணியத்திலிருந்து வந்த இயேசுக்கு எதை பத்தி தான் தெரியும்? இந்த கதவை எப்படி செய்யணும், ஜன்னல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த பேதுருவினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? மீன் பிடிக்கிற குடும்பம். ஏசப்பாக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த பேதுரு சொல்லி இருக்கிற, ஆண்டவரே, நான் பிறந்ததுல இந்த கடல்ல பழகின மனுஷன், எனக்கு தெரியும் இந்த நேரத்துல மீன் எல்லாம் கிடைக்காது, ராத்திரி ஃபுல்லா பிடிச்சே கிடைக்காத மீன் இப்பவா கிடைக்குது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, சொல்லல. ஆனால் அவன் சொன்ன காரியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் சொன்னான், ஆண்டவரே, ராத்திரி ஃபுல்லா நான் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல, இப்ப உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், பிரயாசப்படுறோம், ஆனா ஒரு மீன் கூட அகப்படலை. அநேக காரியத்துக்கு பிரயாசப்படுறோம், ஒண்ணுமே சிக்கல. அநேக காரியத்துக்கு பிரயாசப்படுறோம், கையில வருது, ஆனா ஒண்ணுமே நிக்கல. வலைய போட்டிருப்பான், மீன் வராம இருந்திருக்கு, அது பக்கத்துல அந்த இறைக்காக வந்திருக்கும், ஆனா ஒண்ணும் வலையில என்ன செய்யல, மாட்டல. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கண்ணால பார்க்கிறோம், ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யல, அவைகள் கிடைக்காமல் போய்விடுகிறது. பிரயாசப்படுகிறோம், ஆனால் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியவில்லை. இந்த பேதுரு சொன்னா, ஆண்டவர் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். அல்லேலூயா. அந்த ஒரு ராத்திரி பிரயாசப்பட்டு கிடைக்கல, ஆனா நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சதுல இருந்தே பிரயாசப்படுறோம். சில நேரத்தில் சொல்றோம், நம்ம இப்ப நினைப்போம், பேதுரு ஒரு ராத்திரி தான் பிரயாசப்பட்டா ஒண்ணும் கிடைக்கல. என் வாழ்க்கையில நான் குடும்பத்தை ஆரம்பிச்சதுல இருந்தே பிரயாசப்பட்டு தான் இருக்கேன், ஒண்ணுமே கிடைக்கல. பேதுரு அழகா சொன்னார், ஆண்டவரே, ராத்திரி ஃபுல்லா பிரயாசப்பட்டு, ஆண்டவரே, பிரயாசம் என்று சொல்லுகிற வார்த்தை ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆண்டவரே,
பகல்ல வந்து தன் வாழ்க்கை ஜீவனம் பண்ணணும், அதுக்காக தன் உயிரை கொடுத்த அந்த மனிதன் அந்த இடத்துல கடல்ல மீனை பிடிக்க பார்த்திருப்பான். ஆனா ஒண்ணுமே அகப்படலை, ஒரு மீன் கூட சிக்கலாண்டவர் அப்படிங்கிற வாழ்க்கை தான் சில நேரத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வேலை காரியங்கள், நம்முடைய பினான்சியல் பொருளாதார காரியங்கள் இப்படித்தான் சில நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் போகிறோம், ஆனா ஒண்ணுமே வாய்க்கல ஆண்டவரே, பிரயாசப்படுறோம்ப்பா, ஒண்ணுமே அமையல. நல்ல வேலை அல்லது நல்ல குடும்பம், நல்ல எதிர்காலம் அமையணும்னு நான் பிரயாசப்படுறேன், ஆனா அது எனக்கு அமைய மாட்டேங்குது. படிச்சு நல்ல மதிப்பெண்ண வாங்கணும்னு பிரயாசப்படுற ஆண்டவரே, ஆனா என்னால முடிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, இன்னைக்கு ஏசப்பா இடத்துல இந்த பேதுரு சொன்னார் பாருங்க, அழகான ஒரு வார்த்தை, உமது வார்த்தையின்படி இந்த வலையை போடுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அவருடைய வசனத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம செஞ்சு போனோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த பேதுரு கூட இருந்த மனிதனுடைய வார்த்தையை கேட்டிருப்பான், ஏன் இந்த பக்கம் போ, இல்ல அந்த பக்கம் போகலாம், இல்ல இப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாம், இல்ல கூட நண்பர்களும் சேர்ந்து தான் மீன் பிடிக்க போனாங்க, பல ஐடியாக்களை சொல்லியிருப்பாங்க, ஆனா ஒன்னும் வாழ்க்கையில ஜெயமே இல்லை. ஆனா இயேசு வந்த போது அவருடைய வார்த்தையை கேட்டான். வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து நம்ம வாசிக்கிற போது, அந்தபடியே அவர்கள் செய்து 6வது வசனத்திலே, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. இப்ப இவங்களால வலையை இழுக்க முடியல. பக்கத்துல இருந்த படகுல இருந்த நண்பர்களை கூப்பிடுறாங்க, வாங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களால் மாற்ற இயலாததை, உன் நண்பர்களால் மாற்ற இயலாததை கர்த்தர் உனக்காக மாற்றுவார். அல்லேலூயா. இவனுடைய பேதுருவினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்ப இயேசு அங்க இருந்ததுனால இவனால வலையை இழுக்க முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்களோட இருந்தால் காலியா இருக்கிறதான, வெறுமையா இருக்கிறதான, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதா உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதார நிலைமை எதுவாக இருந்தாலும் இயேசு உங்களுக்குள் வந்து விட்டால் வர்றது முக்கியம் அல்ல, அவரை வச்சுக்கிட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடந்தா பிரயோஜனமே இல்லை. அப்படித்தானே? இந்த பேதுரு சொன்னார், ஆண்டவரே, பேதுருடைய படகில் இயேசு இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிருந்தா அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்திருப்பான். ஆனா இப்பொழுது சொன்னா, உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆமென். அதுதான் பவுல் சொன்னார், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். அல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த பேதுரு கேட்டா, அதன்படி செஞ்சான், அற்புதத்தை பெற்றுக் கொண்டான், மாற்றம் உருவானது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், வாசிக்கிறோம். எப்படி? ஆலயத்தின் மூலமாய், மொபைல்ல, டிவியில அல்லது ஒலிபரப்பின் மூலமாய் பல வழிகளில் வார்த்தைகளை கேட்கிறோம். திருவசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாடலை எல்லாரும் இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள், நடக்க முடியல இயேசுவே, சத்தமாடி நடக்க முடியல இயேசுவே, நடக்க கையை தட்டி தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏற்றிக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏற்றிக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், என் சுயபலத்தால் ஓடிப்பான் ஓட முடியல, என் பலத்தால் நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடிப்பான் ஓட முடியல, என் மனபலத்தால் நடக்க
என் தோள் பலத்தால் சுமந்து பார், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார், கடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் ஆழ்வலத்தால் ஆழ பார்த்து ஆழ முடியல. என் பணவலத்தால் அடைக்க பார்த்து அடைக்க முடியல. என் ஆழ்வலத்தால் ஆழ பார்த்து ஆழ முடியல. என் பணவலத்தால் அடைக்க பார்த்து அடைக்க முடியல. என் சொல்வலத்தால் சாதிக்க பார்த்து ஒண்ண முடியல. என் சொல்வலத்தால் சாதிக்க பார்த்து ஒண்ண முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்து வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே மனித பலத்தால், சுயபலத்தால், பணபலத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த பேதுருவை போல நம்முடைய சுயபலத்தால், பணபலத்தால், ஆண்பலத்தால் நம்ம பிரயாசப்படுகிறோம் என்றால் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாவதற்கு தாமதங்கள் ஏற்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மனிதர் பாடினார், என் ஆள்பலத்தால் ஓடி பார்த்த ஆண்டவரே ஓட முடியல. என் சுயபலத்தால ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால ஓடி பார்த்தேன், சாதிக்கலாம்னு நினைச்சேன். என் வாய்பலத்தால ஒண்ண முடியல ஆண்டவரே. ஆனா இயேசு நம்மோடு இருந்தால் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும். அல்லேலூயா. எப்படி இந்த பேதுருவினுடைய படகு குறைவாக இருந்ததோ, வெற்றிடமாக இருந்ததோ, ஒன்றுமில்லாமல் இருந்ததோ, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த பேதுருவை போல பிரயாசப்பட்டும் இன்னும் நம்முடைய குடும்பம் நிரப்பப்படாத நிலை, நம்முடைய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாத நிலை, ஒருவேளை குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்போமேயானால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால், அப்படி சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஒரு மனுஷன் தன் பிள்ளைக்காக வந்தபோது ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவதாய் பேதுருவின் படகு அது குறைவாய் நின்றபோது, பிரயாசப்பட்டு பலன் இல்லாத போது ஆண்டவர் ஒரு நிறைவான மாற்றத்தை அவனுக்கு கொடுத்தார். கடைசியாக மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. எங்க போவோம்னு சொன்னாரு? அக்கறைக்கு போவோம்னு சொன்ன ஆண்டவர் அக்கறை வரைக்கும் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு இயேசு சொல்லிட்டார்னா ஆண்டவர் அந்த இடத்துல சேர்க்கிற வரையில் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இப்ப இயேசுப்பாவும் சீசர்களும் ஊழியத்தை முடிச்சிட்டாங்க. ஊழியத்தை நிறைவு பண்ணி இப்ப அக்கறைக்கு போகணும், அடுத்த கிராமத்திற்கு போகணும். இயேசுப்பா இப்ப சீசர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு. அக்கறையில் நம்ம உங்களை சேர்த்துருவேன் அப்படின்னு இயேசப்பா அழைச்சி இவ படகுல உட்கார்ந்தாச்சு. அல்லேலூயா. உங்களெல்லாம் இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறது, ஏசப்பாக்கு பிள்ளையா மாற்றி ஒரு குடும்பமாக வச்சிருக்கிறது, தேவ பிள்ளையா வச்சு ஆண்டவர் சொன்னது, உங்களை பாதியில் கைவிடுவேன்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னார், உங்களை வாழ்க்கை முழுவதும் அவர் பரம ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கிற வரையிலும் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த சீசர்களை இப்பொழுது சொன்னார், படகுல ஏறுங்க போவோம்னு சொல்லல, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப படகுல ஏறியாச்சு, சீசர்கள் எல்லாம் உட்கார்ந்து படகு பேசிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா அழகா தலையணை வச்சு படகுல தூங்குறார். ஏசப்பாக்கு தெரியும் நம்ம அக்கறைக்கு போவோங்கிறது. ஆனா இருந்த விசுவாசிகளுடைய சீசனுடைய நிலைமை எப்படி மாறினது தெரியுமா? வாசிக்கலாமே. 37வது வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. போதும். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இப்ப ஏசப்பா சொன்னாரு அக்கறைக்கு போலாம் வாருங்க. இப்போ என்ன நடக்குது? நடுக்கடல்ல அது பாதி வழியில வந்த உடனேயே ஒரு சுழல் காற்று வந்தது, படகு நிரம்பத்தக்கதாக. அப்படின்னா தண்ணி எல்லாம் படகுக்குள்ள வந்து படகு மூழ்கி விடக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது வந்து விட்டது. சீசனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஏசப்பாவை பார்த்தா, ஏசப்பா அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் சீசர்கள் இப்போ தூங்குற ஏசப்பாவை எழுப்பி, போதகரே நாங்க சாக போகிறது உமக்கு. ஏசப்பா கூட இருக்கும்போது ஒரு தீங்கு வராதுன்னு சீசர்களுக்கே என்ன செய்யல, விசுவாசிகளுக்கே இன்னும் தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் அக்கறைக்கு போவோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்த இயேசு அக்கறையில கையை பிடிச்சு விடுவாருங்கிற நம்பிக்கை. எத்தனை புயல் வரட்டுமே, எத்தனை எதிர்ப்புகள் வரட்டுமே, எத்தனை போராட்டங்கள் வரட்டுமே, எத்தனை உங்களால் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சுதந்திர பலவீனங்களோ போராட்டங்கள் வரட்டுமே, இந்த சீசர்கள் நினைத்தார்கள் இயேசுவை விட இந்த புயல் பெரியதாய் விட்டதை போனது. இப்ப சீசர்கள் நினைக்கிறாங்க, போதகரே நாங்கள் சாக போகிறோம், மடிந்து போக போகிறோம், இப்ப கொஞ்ச நேரத்திலேயே படகுக்குள்ள தண்ணி வந்துடும், நாங்க எல்லாம் முங்கிடுவோம். நீ முங்கிடுவானா? இயேசு சேர்ந்து முங்க வாரா? இயேசு அழிஞ்சு போவாரா? இயேசு நிர்மூலம் ஆயிடுவாரா? இல்லையே, அவர் உன் கூட தானே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சீசர்கள் என்ன சொல்றாங்க? போதகரை நாங்கள் மடிந்து போகிறோம். அப்ப அவனுக்கு தெரியும் இந்த இயேசுவை அழிக்க முடியாது. அல்லேலூயா. இவன் நம்ம எல்லாம் சாக போகிறோம்னு சொல்லல. சீசர்கள் எப்படி சொன்னாங்க? நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இவர் தப்பிடுவாரு, நம்மளை விட்டுருவாருன்னு நினைச்சிட்டான் இவன். ஆனா இயேசு சொல்ல, அற்ப விசுவாசிகளை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இயேசு உனக்குள்ள இருந்தா, இயேசு இந்த படகுல தானே இருக்கிறாரு, இயேசு வாழ்க்கையில தானே இருக்கிறாரு, இயேசு குடும்பத்துல தானே இருக்கிறாரு. ஆனா இந்த புயல் வரட்டுமே, படகு அமலட்டுமே, ஆனால் உன்னை கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. உன்னை காப்பாற்றுவார், உன்னை அக்கறைக்கு கொண்டு போவேன்னு சொல்லி தானே அழைச்சிருக்கிறாரு. அந்த கரையில கொண்டு கர்த்தர் உன்னை சேர்ப்பார். ஆமென். பாதியில கர்த்தர் உன்னை மூழ்கவே விட மாட்டார். அல்லேலூயா. உன் குடும்பப்படுற பாடுகள் சில நேரத்தில் இந்த புயலை போல, படகு அமலத்தக்கதாய் தண்ணீர் வந்ததை போல, உன் குடும்பம் மூழ்கி விடுவதை போன்று சில சூழ்நிலைகள் மனித வாழ்க்கையில் வரலாம். கடன் பிரச்சனையால், பாடுகளால், பிரச்சனையால், பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளால், சில நேரங்களில் என் குடும்பமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, என் நிலைமை இதோட முடிஞ்சதுன்னு அப்படி நினைக்கிற வேளையில நம்ம ஒரு நாள் சொல்லக்கூடாது, ஆண்டவரே நாங்க சாக போகிறோம், மடிஞ்சு போகிறோம். இல்ல, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா அவர் உயிர் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னாரே, இதோ நான் மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எல்லாம் தெரியுது வசனம். ஆனா ஒரு சோதனை, நம்மளால சோதனை தாங்க முடியாத ஒரு பிரச்சனை, நம்மளால ஜெயிக்க முடியாத ஒரு பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய சுழல் காற்றை போன்ற செய்திகளை நாம் கேள்விப்படும் போது, ஒரு பிரச்சனைகளை நாம் அறிகிற போது, நம்ம வாழ்க்கையிலேயே அவைகள் வருகிற போது, நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் என் வாழ்க்கை முடிஞ்சு, ஒரு மனசு சொல்ல, ஆண்டவர் என்னால இனி முடியாது, ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கிறோம், என்னால இனி நடக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைக்காதுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தவே சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா.
வாழ்க்கையில் வருகிற சுழல் காற்று, புயல் காற்று, கடன் பிரச்சனை, பாடு, பலவீன, கஷ்டம், எதிர்ப்புகள், சண்டை, போராட்டம், இவைகளை பார்த்து ஒரு நாள் சோர்ந்து போகாதிருங்க. ஆமென். இவைகளை எல்லாம் படைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு விடுதலையை தருகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென். இப்ப சீசர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க செத்து போறது உமக்கு கவலையே இல்லையா ஆண்டவரே? ஆனா இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நீங்கள் ஒன்றைக்கும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா வசனத்தையும் தெரிஞ்ச நாம ஏன் ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகிறீர்கள்? ஏன் துவண்டு போகிறீர்கள்? ஆண்டவர் இயேசு உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நம்மளே புலம்புவதை நிறுத்திட்டு ஏசப்பா கையில ஒப்பு கொடுத்து, இந்த சீசர்கள் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு பார்த்தாங்க, இவங்களால அந்த காற்றை சமாளிக்க முடியல, அவங்களால முடியலங்கிற போது இயேசுவை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளும் அப்படித்தான், நம்மளால முயற்சி செஞ்சு பார்த்து கடைசியில எல்லாம் ஒண்ணுமே முடியாத போது கடைசி ஆண்டவரை வந்து, ஆண்டவரே எப்படியாவது உதவி பண்ணுங்கப்பா, எப்படியாவது ஒத்தாசை பண்ணுங்கப்பா. இந்த சீசர்கள் அப்படித்தான். அவ்வளவு நேரம் காற்று கடலை வீசி அலை வந்தது, ஆனா பிரயாசப்பட்டாங்க, முயற்சி பண்ணாங்க, எப்படியாவது அமர்ந்துருந்தாங்க, வாய்ப்பே இல்லை. ஆனா முடியாத சூழ்நிலையில ஏசப்பாட்ட வந்த போது இயேசு அவர்களுக்கு இருந்த பிரச்சனையை வேத வசனம் 39வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் வருகிறதோ, எப்பொழுது இயேசு உங்களுக்குள் வருகிறாரோ, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், புயல் காற்றாக இருந்தாலும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியை, சந்தோஷத்தை, நிம்மதியை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. புயல் காற்று வந்தா, சுழல் காற்று வந்தா நிம்மதியா இருக்க முடியுமா? இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நானே வார்த்தையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்குள் வரணும். அல்லேலூயா. நானே வாசல். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த இயேசுவை நீங்கள் பின்பற்றினால், அவருக்குள் நீங்கள் உண்மையாய் வாழ்ந்தால், இயேசு உண்மையாய் அவருடைய பாதையில், அவர் காண்பிக்கிற பாதையில் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த புயல் காற்றை போன்ற பாதைகள் தான் உன் குடும்பங்களில் இருக்கிற புயல் காற்று தான். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது அந்த புயல் காற்று இயேசு வருவாரே என்றால், உன் சுய புத்தியின் மேல் வாழ்ந்தால் சில நேரங்கள் இந்த புயலிலிருந்து, பிரச்சனையிலிருந்து வெளிவரவே முடியாது. நம்ம சிந்திக்கிறது எப்படி தான் சிந்திப்போம்? நம்மால் நமக்கு இருக்கிற சிந்தை, நம்மளுடைய சுய சிந்தையில சிந்திப்போம். ஆனால் இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில இயேசு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்ன? தேவ பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவதே அவருக்கு பிரியம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் வருகிற புயல் காற்று போன்ற பிரச்சனைகளை உங்களால் மாற்ற முடியாத போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை இயேசு உங்களுக்காய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சுந்தரம். கடைசியாய் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. உன்னோடு இருக்கிற மனிதர்களால், உறவுகளால், அல்லது உன்னோடு இருக்கிற பணத்தால், பட்டத்தால் செய்ய முடியாதவற்றை நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார்,
உன்னால் மாற்ற இயலாததை, உன்னால் செய்ய முடியாததை, உன்னால் வெற்றி சிறக்க முடியாததை, உன்னால் முன்னேற முடியாததை, எவைகளை மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தும் இன்னும் முயற்சி எடுத்தும் தோல்விகளிலே பிரயாசப்பட்டும் மனிதர்களை தேடி அலைந்தும் இவைகளில் வெற்றி கிடைக்காமல் இருக்கிறாயா? நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு முதலாவது ஒரு மனிதன் நம்மிடத்தில் ஓடி வந்தான், தன் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு சுகம் கிடைக்கணும்னு வந்தான். இதை மாதிரி நாங்களும் அநேக இடத்துல ஓடி திரிகிறோம் ஐயா. என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றம் உருவாகவில்லை. இரண்டாவதாக பேதுருடைய படகு, அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படாதது மாதிரி எங்க வாழ்க்கையில் நாங்கள் அநேக நேரங்களிலே பணத்திற்காக, வேலைக்காக, நிம்மதிக்காக, சமாதானத்திற்காக, என் குடும்பம் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக அநேக நேரங்களில் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவரே, இன்னும் ஒரு காரியத்திலையும் முன்னேற்றங்கள், மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர், உமது வார்த்தையின்படி நான் நடக்கிறேன் என்று இன்னைக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்கிறோம், இங்கே காற்றும் கடலும் அலைபட்ட போது சீசர்களால் தடுத்து நிறுத்த முடியாதவற்றை, மாற்ற இயலாத இயற்கையை ஆண்டவர் ஒரு வார்த்தையினால் மாற்றி கொடுத்தாரே. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் பரவாயில்லை, இயேசு உங்களோடு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அமைதலை உண்டாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களைப் போல ஓடி தெரிய வேண்டாம். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், அந்த வார்த்தையின்படி நடவுங்கள். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னால் மாற்ற இயலாத காரியத்தை நீர் எனக்காக மாற்றி தாரும் என்று தேவ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்பதற்காக தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.